ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது, உம்முடைய இரக்கங்கள் புதிது, உம்முடைய தயவு புதிது. நீர் எங்கள் மேலே எவ்வளவு இரக்கமாக இருக்கிறீர். கடந்த இரவு முழுவதும் தயவாய், கிருபையாய், இரக்கமாய் பாதுகாத்தீர், சுகமாக்கினீர், பலப்படுத்தினீர், ஆரோக்கியம் கொடுத்தீர், சமாதானமான உறக்கத்தை கொடுத்தீர், நோய்கள் வராமல் கிருபையாய் காத்தீர், அமைதியை தந்தீர். பகல் முழுவதும் நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் போக்கிலும் வரத்திலும் நம்முடைய தெய்வீக பிரசனம் இருந்து விபத்து மோசங்கள் விலக்கி காத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படி வந்திருக்கிறோம். முதலாவது உம்மோடு கூட பேசும்படி வந்திருக்கிறோம். நீர் எங்களை பார்க்கும்படி காத்திருக்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட பேசும்படி ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். அனுதினம் மன்னாவினாலே நீர் எங்களை திருப்தியாக்க போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். இன்று ஒரு பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம், பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், பெரிய நன்மை எதிர்பார்த்திருக்கிறோம். ஒரு வார்த்தையின் வழியாக அவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுராஜா என்ற பாடலை நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை நீட்டி உயர்த்தி, அன்று பெரும்பாடுள்ள பெண் கையை நீட்டி வஸ்திரத்தின் ஓரத்தின்
தொங்கலை பிடித்தார். அப்போது இயேசு நின்றார். யாரெல்லாம் கையை உயர்த்தி எனக்காக உதவி செய்யுங்க என்று ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நின்று உதவி செய்ய அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எங்களால் ஒன்றும் இல்லை அப்பா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, மருத்துவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு தகப்பனா இருந்து தாயா இருந்து என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல, செய்யவும் முடியாது. எவ்வளவு பணம் இருந்தும் சமாதானத்தை எங்க வீட்டில் கொண்டு வர முடியல, இந்த பிரிவினைய இணைக்க முடியல, இந்த குறைபாடு நீக்க முடியல, இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியல. எவ்வளவு முயன்றாலும் எங்க சரீரத்தில் அவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நிற்கிறோம். ஆன்சர் ஆண்டவரே, ஆன்சர் என்று சொல்லுகிறோம். கைகளை உயர்த்தி சரணடைகிறோம், சரணாகதி அடைகிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது ஐயா, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். மருத்துவர்கள் கைவிட்டாலும், மருந்து இல்லாமல் போனாலும், தகப்பன் தாய் கைவிட்டாலும், வேலை இல்லாமல் போனாலும், உறவுகள் கை கொடுக்காமல் போனாலும், கண்ணீரே உணவாக மாறினாலும், எங்களுக்கு கர்த்தர் ஒருவர் உண்டு. என் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர், எங்கள் வியாதிகளை குணமாக்குறவர், என் நோய்களை சுமந்தவர், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டி வருகிறவர். இதோ எத்தனை நூற்றாண்டுகளாக எங்களை பராமரித்து பாதுகாத்து போஷித்து சுகமளித்து ஆரோக்கியம் கொடுத்து உயர்த்தி நடத்தி வந்த உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் படும்படியா அற்புதம் செய்வீராக, இன்றே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை ஸ்தோத்திரத்தோடு நான் ஏறெடுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட், ப்ரேயர் ஃபுல் சப்போர்ட், இந்த அதிகாலை ஜெபத்திற்கு நீங்கள் தந்து வருகிற இந்த ப்ரேயர்ஃபுல் சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் நான் மாத்திரம் ஜெபம் பண்ணால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நாம் அனைவரும் இணைந்து இந்த இறையரசை எப்படியாவது தேசத்தில் ஸ்தாபிக்க வேண்டும். நம்முடைய ஆலயங்களிலே இந்த அதிகாலை ஜெபத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்ற ஆண்டவருடைய ஏக்கத்திற்கு நம்ம ஒரு அரை மணி நேரமாவது கொடுக்கிற கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் அநேகருக்கு இதை அறிமுகம் செய்து வைங்க, அநேகர் பார்க்கட்டும். மன்னா இது என்ன அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் இது என்ன, இது எனக்கு என்ன சொல்லுகிறது, இதனால் எனக்கு என்ன நன்மை, இது என்னை எப்படி குணமாக்கும், இது என்னை எப்படி விடுவிக்கும், ஏன்னா அவருடைய வார்த்தையை தேடி தொட்டு வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை நெடுநாளாய் வாழ்ந்து பரிபூர்ண சமாதானத்தை காண்பார். வேதத்தை நேசிக்கிறவுடைய குடும்பங்கள், உடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் மறக்காம காப்பாற்றுவார். ஏன்னா வேதத்தை நேசிக்கிறவுடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். அவளுக்கு ஒரு குறையும் வராது. ஒருவேளை வேதத்தை வாசிப்பதில் தியானிப்பதில் சற்று குறைவுகள் இருந்தால் அதை இன்றே கூட நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க. நேற்று நாம் எங்கே விட்டோம்னா, எலிசாவினிடத்தில்
அவள் வருகிறாள். வரும்பொழுது எலிசா கேயாசை அனுப்பி 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் காலையில யோபின் குடும்பத்தை நல்லா கவனிங்க. யோபு சன்மார்க்கனா நீதிமானா இருந்தபடியினால தினந்தோறும் யோபுவின் குடும்பத்தை விசாரிக்கும்படி வந்தாராம். வேதத்துல அந்த வசனம் எங்க இருக்குன்னு எனக்கு எழுதி அனுப்புங்க. விசாரிக்கும்படி வந்தார்னு இருக்காது. அவர் தினந்தோறும் காலைதோறும் என்னை விசாரிக்க நான் ஏமாத்திரம் அப்படின்னு இருக்கும். அப்போ நிச்சயமா அவர் விசாரிக்க வந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதே மாதிரி ஆதாம் ஏவால பகலின் குளிர்ச்சியான வேளையில தினந்தோறும் சந்திக்கும்படி அவர் வந்தார். அப்போ ஆண்டவரை நம்மை சந்திக்க பிரியப்படுகிறார். கர்த்தர் நம்மை சந்திக்க பிரியப்படுகிறார். நாம ஆயத்தமா இருக்கணும். நாம தூங்கி கொண்டிருந்தா பார்த்துட்டு, ஓ குழந்தை தூங்குது, மகன் தூங்குறா, மகள் தூங்குறா அப்படின்னு அவர் போவார். என்ன வேணும் என்று விசாரிக்க நாம விழித்திருக்கவில்லை. அதனாலதான் எப்பொழுதும் விழித்திருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்போது அதிகாலையில எல்லாரும் சைலண்டா இருக்கும் பொழுது அவர் வருவார். அவர் எப்படி விசாரிக்கிறார் பாருங்க. நீ சுகமா இருக்கிறாயா? பர்சனலா கேட்கிறார். நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவரிடத்தில் கேள் என்றார். அதற்கு அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அவன் காலை பிடித்து கொண்டாள். நான் இந்த எலிஷா இந்த சூனேமியால் அவருடைய அற்புதங்களில சூனேமியால் சொன்ன என்ன சொல்வோம், அது இறையில் வார்த்தையா அல்லது பிலாசபிக்கல் தத்துவ ரீதியான ஸ்டேட்மெண்டா, அது உளவியல் ரீதியான ஸ்டேட்மெண்டா என்று எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது அமேசிங். அது அமேசிங். அவ சொன்ன வார்த்தை பாருங்க, பதில் பாருங்க. எதிர்கொண்டு சுகமாயிருக்கிறான்னு கேட்டா சுகந்தான் என்று சொன்னார். அவருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். கனவு கலைந்து போய், அதாவது அவ கனவுல தான் குழந்தை பெற்றெடுத்திருக்க கனவு கண்டிருப்பாள். மனசெல்லாம் ஒரு ஆசை என்னன்னா ஒரு பிள்ளை நமக்கு வேணும்னு ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு, இவைகளோடு தான் ரொம்ப நாளா வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த எதிர்பார்ப்புகளை, கனவுகளை, ஆசைகளை, விருப்பங்களை, தமிழ் அருமையான வார்த்தைகள் இருக்கு, விருப்பங்களை, டிசையர்ஸை கர்த்தர் அறிந்து எலிஷாவை அனுப்புகிறார். எலிஷாவை இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ கனப்படுத்துகிறார், ஹானப்படுத்துகிறார். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறார். அதனால எலிஷா கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக் கொடுக்கிறார், ஃபேவரை பெற்றுக் கொடுக்கிறார். எப்போ நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோட ஹானர் பண்றோமோ, நம்முடைய விருப்பங்கள், நம்ம ஜெபிக்கலனாலும் நம்முடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், அபிலாஷைகள், நம்முடைய எண்ணங்கள், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார். அவ்வளவுதான். அவர் சொல்றார், அவளிடத்துல போய் கேள் அப்படின்னு கேயாசி இடத்துல ஃபர்ஸ்ட் சொன்ன பொழுது
இவ்வளவு செய்தாலே, எவ்வளவு எனக்காக இவ்வளவு செய்தாலே, நான் பாருங்க இந்த வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சில தத்துவார்ந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அது மனசுல ஆழமா எழுதி வைங்க. இவ்வளவு சகல கரிசனையோடு கூட, இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன். ஐ ஆம் ஹாப்பி. என் ஜனங்கள் நடுவே. இத்தனைக்கும் குழந்தை இல்லை. அவ சொல்றா, நான் என் ஜனங்கள் நடுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். நிறைய டிரான்ஸ்லேஷனை நான் பார்த்தேன். அதுல ரொம்ப அழகான, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தைன்னா, ஐ எம் ஹாப்பி லிவிங் as I do among my own people. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, my family takes good care of me. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், nothing I am secure and satisfied. நல்ல திருப்தியா satisfied in my family. I have a home among my own family. சொல்றாங்க, என் குடும்பத்துல நான் ரொம்ப நல்ல திருப்தியா, எனக்கு ஒரு நல்ல வீட்டோட, அதுதான் அதனுடைய அர்த்தம். எல்லா டிரான்ஸ்லேஷன்ல நல்ல கேரோட, என் புருஷன் என்ன ரொம்ப கேர் பண்றான், என்னுடைய மாமியார் மாமனார் இப்படி பொதுவா கேர் பண்றாங்க, நான் சுகமா இருக்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல பழகணும். பிரச்சனைகள் தாழ்வுகள் இருந்தாலும் நாம் மற்றொரு இடத்துல சொல்லுகிற பொழுது, அல்லது நாம் எண்ணுகிற எண்ணமே அப்படிதான் இருக்கணும். I'm all right. கடவுள் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். கடவுள் கணவனை கொடுத்திருக்கிறார். கடவுள் எனக்கு வறுமையில் இருந்து இல்லை, வறுமையில இல்லாம 3 பேரை உணவு கொடுத்து பராமரித்து வருகிறார். அதனால எனக்கு ஐம் ஹாப்பி. அவர் சொல்ற முதல் வார்த்தை, என் ஜனத்தின் நடுவே. அப்போ எல்லாரிடத்துல நடுவே நான் சுகமாய். இதுல இன்னும் அழகான வார்த்தை, தமிழ்ல இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. சுகம், ஆரோக்கியமா, ஒரு நோய் நொடி இல்லைங்க, ஆரோக்கியமா நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சாட்சியின் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, வேணாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், என் வீட்டில் எல்லாம் என்னை கேர் பண்றாங்க, நான் கவலை இல்லாம திருப்தியா வாழ்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அடுத்து அவன் புருஷன் கேட்கிறான், எதுக்கு போற, இது டைம் இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொல்லுகிறார், சரிதான், நான் போக வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்ற அவ, எல்லாம் சரிதான். அவன் பையனை பற்றி கூட கேட்கல. இதுல ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பார்க்கிறோம். She said, all is well. All is well. எல்லாம் ஓகே, all is well. 2 தடவை இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். all is well. சுகமா இருக்கிற மாத்திரமல்ல, நான் எல்லாம் நல்லபடி நடக்குது, நல்லபடி நடக்கும். இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை தீமையே வரட்டுங்க, வாழ்க்கையில தீமையே நடக்கட்டும், அல்லது தீமை நமக்கு செய்யட்டும், நம்ம அழிந்து போகணும்னு நினைக்கட்டும், நாம சொல்லுவோம் எல்லாம் நன்மைக்கே. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்ல, எல்லாம் நன்மைக்கே, all is well. எது வந்தாலும் அது நன்மைக்காகவே என்று சொல்லுகிற ஒரு குணம் அந்த சகோதரி இடத்துல, தாய் இடத்துல இருந்தது. இப்போ இங்கேயும் அவரிடத்துல சொல்லுகிறார், கேயாஸ் இடத்திலும் அவர் சொல்லுகிறார் all is well. 2வது முறையும் சொல்கிறார் all is well.
நான் ஓகே நல்லா இருக்கிறேன். வேலைக்காரன் பார்த்து அதே சுனிமால் வருகிறான் என்று சொன்னார். அவள் சுகமாய் இருக்கிறான் கேட்டதுக்கு சுகந்தான் என்றாள். ஆமா, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க கத்துக்கொள்ளுங்க. நாங்க நல்லா இருக்கிறோம். எந்த வகையிலும் ஆண்டவருக்கு அவப்பெயர் வரும்படியா ஒரு காரியம் வாயிலிருந்து நம்முடைய வாயிலிருந்து உச்சரிக்க வேண்டாம். ஈவந்தோ மரண இருளின் குறைவில், தாழ்வில், வறுமையில், வேதனையில், பிள்ளை இல்லாமல், குழந்தை இல்லாமல், திருமணமாகாமல், பிரிவோடு கூட, தேவையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபையினால நான் சுகமா இருக்கிறேன். கர்த்தருடைய தயவுனால நான் சுகமா இருக்கிறேன் சொல்லி முடிச்ச பிறகு அவர் செய்த காரியம், எலிஷா காலை அவள் பிடித்து கொண்டாள். காலை விடலைங்க. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாதத்தை நம்ம விடக்கூடாது. அவ்வளவு தாழ்மையோட கனம் பொருந்திய ஒரு பெண் எலிஷாவின் பாதத்தை பிடித்து, அதை வாசிக்கிறேன், உங்களுக்கு பார்க்குறேன். அதாவது அந்த மனுஷத்துல அவர் காலை பிடித்து கொண்ட அந்த 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 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, சென்டென்ஸை பிடித்து கொண்டார். அப்போது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தார். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது. உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், தடுக்காதே, அழட்டும் அழட்டும், தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவள் கேயாசி பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியிலே ஒருவரையும் சந்தித்தாலும் அவரை வினாவினாலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுவழி சொல்லாமல் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். ஆனா பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்து அவள் பிள்ளை போனான். நல்ல கவனிங்க, நீங்க வர வரைக்கும் நான் உன்னை விடுவதில்லை. இது எது குறிக்குது உங்களுக்கு தெரியும். நியூ டெஸ்ட்மெண்ட்ல இயேசு கிறிஸ்துவ அந்த ஜெப ஆலய தலைவன் எவ்வீரு, நீங்க என் பிள்ளை மீது கை வைத்தா போதும், அவ பிழைப்பாள், நீங்க வாங்க என்று கூப்பிட்டா. அதே கான்ட்ராஸ்ட் என்னன்னா, 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆனா இங்க இந்த தாயோ, நீ வந்தால்தான், இங்க வர வேண்டும் என்று சொல்லி அவளை அழுது கெஞ்சி கூப்பிட்டான். கேயாசி முதல்ல போறான், போய் அவர் சொன்னபடி செய்கிறான். ஆனா உணர்ச்சியும் இல்லை. திரும்ப ரிப்போர்ட் கொடுக்கிறான். என்ன ரிப்போர்ட்? அந்த பிள்ளை செத்து கிடக்கிறான் என்று ரிப்போர்ட் வருகிறது. செத்துட்டான் ரிப்போர்ட் வருகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்துல கூட அப்படிதான் வந்தது. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து போய்விட்டான். இயேசு கிறிஸ்து சொன்னால், இல்ல விசுவாசம் உள்ளவனாக இரு. உடனே சொன்னார். அவன் மனதுல வேறு தாட் வருவதற்கு முன்பாக விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். உள்ள போய் தன் இருவருக்கு பின்பாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவனுடைய கண்கள் மேலும், தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கையின் மேலும் படிப்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறைவிட்டு இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது
அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை துறந்தான். 7 times. ஏன் அந்த கண் மேல கண் வைக்கணும்? ஏன் அந்த கை மேல கை வைக்கணும்? ஏன் அந்த வாய் மேல வாய் வைக்கணும்? ஏன் அந்த உடல் மேல அவன் படுத்து எழும்பணும்? ஏன் அவன் 7 தர தும்பணும்? இது எல்லாத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ண பாருங்க பாப்போம். இது ஒரு பிசிக்கல் டெத். கவனிங்க, இது ஒரு பிசிக்கல் டெத், மரித்து போன ஒரு சடலம். உயிருள்ள ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்துகிற தீர்க்கதரிசி, எதிர்காலத்தை குறித்து இப்பொழுதே சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி, வருங்காலங்களை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பயபக்தி உள்ள தீர்க்கதரிசி. அவனுடைய கண்களை அவன் கண்களின் மேல, அவன் வாயை அவனுடைய வாயின் மேல, அவனுடைய கைகளை அவனுடைய கைகளின் மேல, அவனுடைய உடலை அந்த குழந்தையின் உடல் மேல. இப்போ நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியா சொல்றேன். இயேசு கிறிஸ்து நம் கண்களிலே காணப்படுகிற குறைவுகளை நீக்கும்படியாய் அவர் தலையிலே முன்மூடி குத்தப்பட்டு அந்த முள் கண் இமையிலே வந்து கண்களிலே தைத்து நமக்கு கண்களில் இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலுமாக, மூளையிலே இருக்கிற பிரச்சனைகளை முற்றிலுமாக மாற்ற அவருடைய கண்கள் துளைக்கப்பட்டது. இப்படி கம்பேர் பண்ணுங்க. நம் கைகளிலே காணப்படுகிற குறைவுகள், எலும்புகளிலே காணப்படுகிற குறைவுகள், அவை மாற்றும்படியாக அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அவர் வாய், அவருடைய முகம் சிதைக்கப்பட்டது. நீங்க அந்த பாடுகளை யோசித்து பாருங்க. உடல் முழுவதும் காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய வேதனை ஏற்றுக்கொள்ளும்படியா, நம்முடைய வியாதிய அவர் போக்கும்படியா. அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். உடல் முழுவதும் அந்த ஜீவனற்ற சரீரத்தின் மேல படும்படியாய் படுத்தான். அப்பொழுது அனல் கொண்டது. இன்றைக்கு கூட இந்த சிலுவையின் காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது, நமக்காக ரத்தம் சிந்தினத, நமக்காக பாடுபட்டது, நமக்காக கைகளிலே கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டது, நமக்காக சாட்டையினால் அடிக்கப்பட்டது, ஒவ்வொரு இன்ச் ஆஃப் த பாடி பீக்கப்பட்டது நம்ம நினைத்து ஒரு நன்றி செலுத்தும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, நம் அவயவங்களிலே காணப்படுகிற எல்லா உறுப்புகளும், செத்து போக இருக்கிற எல்லா செல்களும், வியாதியா இருக்கிற எல்லா பகுதிகளும், சிறுநீரகமோ, அது ஜீரண உறுப்புகளோ, இருதயமோ, மூளை மண்டலமோ, கணையமோ, அல்லது எலும்புகளோ, ஸ்பைன்லயோ, அவருடைய உடம்பு முழுவதுமாக நம் ஆவிக்குரிய உடல் மீது படும் பொழுதுதான் 7 முறை தும்பி அந்த பிள்ளை எழுந்தார். ஒருவேளை நீங்க, நான் அதோடு கூட ரிலேட் பண்ண விரும்பல, ஆனா அந்த 7 வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த 7 வார்த்தைகளை சொல்லி தன் ஜீவனை நமக்காக விட்டார். ஒருவேளை இதை நான் ரிலேட் பண்றது இரலவெண்டா கூட இருக்கலாம், குழந்தைத்தனமாக இருக்கலாம். ஆனா நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. நம்ம மீது வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா, சுகமாய் இருக்கிறோம்னா, காரணம் அவர் பட்ட பாடுகள்.
அது நிமித்தம் அவன் எழுந்து 7 முறை தும்பி கண்களை திறந்தான். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால, அவருடைய சரீர பாடுகளினால நம்முடைய கண்கள் இந்த நாளிலே திறக்கப்பட்டு நாம் சுகமாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம். செத்த இடங்களிலெல்லாம் ஜீசஸ் அவர் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். படுத்து கட்டையாய் கடந்தவன் எழுந்தான், சடலமாய் கடந்தவன் எழுந்தான். நின்று போயிருந்த இருதயம் மீண்டும் துடிக்க கர்த்தர் செய்தார். ஓடாமல் நின்ற ரத்தம் திரும்ப ஓடும்படி கர்த்தர் செய்தார். அவனுக்குள் அனல் மூண்டது, அவன் எழுந்தான். ஓ க்ளோரி! இயேசு கிறிஸ்துவினாலே. இன்றைக்கும் அப்படி ஒரு அருமை உண்டு. நீங்க வியாதியா இருக்கும் பொழுது அப்படி படுத்து இதெல்லாம் தான் நீங்க தியானம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படிதான் நடந்தது, ஏன் எங்களுக்கு நடக்கக்கூடாது? இந்த வலி உங்களுடைய கைகள், இப்ப கைகளில, கால்களில, செவிகளில உங்களுக்கு வலி இருக்கும்னா, அல்லது ஏதோ கட்டிகள் இருக்கும்னா, நீங்க சொல்லுங்க. உங்க உடல்ல எல்லா பகுதிகளிலும் நீங்க காயம் பட்டீங்களே, இந்த பகுதியிலும் காயம் பட்டீங்க, அது எனக்காகத்தான், அதை நீங்க குணமாக்குங்க என்று சொல்லி வைராக்கியமா கேளுங்க. நிச்சயம் அவர் குணப்படுத்துவார். அதன் பிறகு 36ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனிமையாளை அழைத்து கொண்டு வா என்றார். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவளிடத்தில் வந்த போது அவன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றார். அப்பொழுது அவள் உள்ளே போய் அது வரைக்கும் வாசலே நின்றவள். ஃபர்ஸ்ட் டே வாசல நின்னா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எலிசா கேட்ட பொழுது, கேயாஸ் இடத்துல கேட்ட பொழுது அவர் வாசல் நிலைக்கால்களில் தான் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவர் சொல்லலாம், எனக்கு ஒண்ணு வேணாம், நான் சுகமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் திருப்தியா கிடைக்கிறது, எல்லாம் எனக்கு பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். உள்ள போக கூட அவள் தயங்கினாள். இந்த ஒரு காரியத்துக்காக உள்ள போனாள். எதுக்காக தெரியுங்களா? நல்ல கவனிங்க. நீ ஒரு காரியத்தை உள்ள போன, ஏன்னா இறந்து போயிருக்கிற மகன் எழுந்து நின்று கொண்டிருக்கிறான். ஒரு தாய் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? நேரா போய் தன் மகனை கட்டி பிடிச்சிருப்பாங்க, அல்லது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த தாய் செய்தது என்ன தெரியுமா? உள்ளே போய், கவனிங்க, உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து, யார்? எலிஷா பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து, அதன் பிறகு தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்கும் காணும், எங்கும் காணும். ஆண்டவர் சொன்னது போலவே சொல்றேன். ஆண்டவரிடத்துல பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். நன்மை அனுபவித்த உடனே, ஒருவேளை நம்ம பிள்ளைகள் குணமான பொழுது, நம்ம கணவன் குணமாகி வெளியே வருகிற பொழுது, அல்லது நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிற பொழுது, நம்முடைய தேவைகள், குழந்தை கிடைக்கும் பொழுது, திருமணமாகும் பொழுது, போய் யார ஆண்டவர் கொடுத்தாரோ அவங்கள போயிட்ட போய் சந்தோஷமா கொடுத்தவரை மறந்துடுறோம். கொடுக்கப்பட்ட பொருள் மீது கவனம், அது கிட்ட கொடுத்தவரை மறந்துடுறோம், அந்த தயவை மறந்துடுறோம். இன்னைக்கு நீங்க நான் கொடுத்தவரை பார்க்கணும், கொடுக்கிறவருக்கு மரியாதை செலுத்தணும், ஒரு பாதத்துல விழுந்து பணிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பெற்றுக்கொண்டவைகளை கிட்ட போகணும். முதல்ல கர்த்தர் கொடுத்தவர், அதன் பிறகு கொடுக்கப்பட்டவைகள். யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த சுனமியாளுக்கு யாருங்க சொல்லிக் கொடுத்தது?
இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாகவே இந்த 2 நாளும் ஆவியானவர் 2-3 நாட்கள் ஆவியானவர் பிரத்யேகமாக சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற உலகம் எங்கும் ஒரு பெரிய சாட்சி வரப்போகிறது. இது இன்றைக்கு இத்தனை பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் நான் நம்புறேன், இந்த கடைசி காலங்களில நிச்சயமாக உலகமெங்கும் சூனமையாலை குறித்து நாம் அறிந்து, எல்லாரும் அறிந்து, அவளை போலவே கடவுளுக்கு கனப்படுத்துகிறவளா, கடவுளை கனப்படுத்துகிறவளா, கடவுளுடைய ஊழியக்காரனை கனப்படுத்துகிறவளா, கடவுளுக்கு கொடுக்கிறவளா, கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறவளா, பிரதிபலன் எதிர்பாராம கொடுக்கிறவளா, யாரிடத்திலும் தன் குறைகளை சொல்லாதவளா, எல்லாவற்றையும் மனதில் வைத்து, தான் ட்ரீமை மனதில் வைத்து, தான் கனவை மனதில் வைத்து, தான் ஆசைகளை மனதில் வைத்து அதோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவள கர்த்தர் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி திரும்ப அந்த ஆசைகள் மறையும் போது, மரணிக்கும் பொழுது, இறந்து போகின்ற பொழுது அந்த மரணத்தை திரும்பவும் உயிர்த்தெழ பண்ணி அந்த பிள்ளை ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவன் ஒரு பெரிய சாட்சியின் வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு தாய் எலிசா. நீங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு வர காரியத்தை பாருங்க. அவளுக்கு ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கும் நிறைய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களை, இன்னும் ஆழமா படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை தேடி 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 வாசிங்க. இந்த கர்த்தருடைய சிலுவை பாடுகள் நமக்கு முன்பாக வருகிறது. கண்களிலே, சிந்தையிலே, யூட்ரஸ்ல எல்லாம் ஆண்டவர் செய்கிற அற்புதம் தாங்க. கைகளிலே, கால்களிலே, எலும்புகளில, கிட்னியில, கணையத்தில, கல் ஈரலில, நெஞ்சு பகுதியில, சுவாசிக்க முடியல, சளி, கபம், எல்லாவற்றுக்கும் தீர்வு. கட்டி, கேன்சர், திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, உயர்வு வரல, மாற்றம் கிடைக்கல, வீடு வாசல்கள் நிலையா இல்லை, குடும்ப பிரிவினையிலே இருக்கு, எல்லா தேவையோடு இருக்கு, பகலுக்கு திருமணம் ஆகல, மகளுக்கு திருமணம் ஆகல, ஏற்ற வேலையில எதுவும் நடக்கல. கர்த்தரிடத்துல வாங்க. அவ கர்மேல் பர்வதத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போனா தெரியுங்களா? அதை நான் இன்னும் பார்க்கல. நான் இன்னும் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும், நான் ஸ்டாப் ஜேர்னி. எப்படி போயிருப்பா நீ யோசிச்சு பாருங்க. அவருடைய மனநிலை எப்படி தான் இருந்திருக்கும். இறந்த பிள்ளை, கண்ணீரோட அந்த ஜேர்னி நான் ஸ்டாப். பல இடங்களில கழுதையில ஏறி இருக்கலாம், பல இடங்களில நடந்து போயிருக்கலாம். அந்த வாலிபடத்துல சொல்லலாம், நான் ஸ்டாப் பண்ற வரைக்கும் நீ ஸ்டாப் ஆகணும் கூடாது. நோ ஸ்டாப்பிங். இடையில நான் ஸ்டாப். நேர போய் தேவனுடைய மனுஷனை பார்க்கணும். தான் பிள்ளைக்காக அவ்வளவு பெரிய முயற்சி ஒருவர் எடுப்பாங்கன்னா நிச்சயம் இந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம திருமறையில வேறு எங்கும் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அம்மாக்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அப்பாக்களை எழுப்ப விரும்புகிறார். உங்களை அப்பாக்களாக, அம்மாக்களாக மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மகன் உயிரோடு வருவான். உன் கனவு கலையாது. நீ நினைத்த ஆசைகள் நிறைவேறும். அது கலைந்து போயிற்று என்று நினைக்காதீங்க. உன் கனவுகள் நிஜமாகும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் அபிலாஷைகள் எல்லாம் கர்த்தர் பூரணமாய் நிறைவேற்றுவார். எழும்புவான், எழும்புவான். ஜெபம் செய்வான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேகருக்கு
அநேக குறிப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல ஹோம் இல்லை, கேர் பண்ண ஹால் இல்லை, நல்ல ஜனங்கள் இல்லை, நல்ல ஃபேமிலி செட் ஆகல, நல்ல கணவன் இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை. அவ ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், என் குடும்பத்தோட என் ஜனங்களோடு கூட நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவரும் எனக்கு இல்லை. ஆண்டவரை, இப்படி நாங்கள் சொல்லுகிற தயவை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் நல்லா இருக்கு என்று சொல்லுகிற யாருமே இல்லை. ஆல் இஸ் வெல். அவ்வளவு குறைகள் உண்டு, இழப்புகள் உண்டு. கணவன் அன்பு இல்லாது, அங்க பாருங்க, மகனுக்கு தலைவலி என்று சொன்னா போய் அம்மாவிடத்துல கொடு என்று சொல்லுகிற இருக்கிற தகப்பன் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவ சொல்ற வார்த்தை ஆல் இஸ் வெல், எல்லாம் பரவாயில்ல, எல்லாம் சுகமா, எல்லாம் நல்லா, எல்லாம் இருக்கு, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரிடத்துல ஓடுகிறேன், அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவரை நம்பி போகிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் கொடுத்தார், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுத்தது அவர் திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அசையாத நம்பிக்கையோடு கூட 2 முறை சொன்ன ஆல் இஸ் வெல், நான் சுகமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிலைமையில ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீங்க தேடி வாங்கப்பா. எலிஷா வந்து காலம் போயிற்று, இயேசு வர வந்த காலம். நீ சிலுவையில உம்மை சிலுவையில அறைந்து எங்களுடைய உடம்பில் இருக்கிற, எங்களுடைய மனதில் இருக்கிற, எங்களுடைய காயங்கள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு ஒரே தீர்வா நீங்க சிலுவையில தீர்த்து முடித்தீங்கப்பா. இன்னைக்கு எதுவுமே கவலை இல்லை. எல்லா நோய்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா பாடுகளையும், எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து தீர்த்தீங்க. நான் குணமாகினோம், சுகமாயிருக்கிறோம், ஆரோக்கியமாகணும், எல்லாம் தீர்த்தாச்சு. அந்த மைண்ட் செட் எங்களுக்கு வரணும். எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, மைண்ட் செட். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஓகே த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அதான், தியாலஜி அதான், கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது அதான், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன், அவராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மரண இருளினில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த விசுவாசத்தை நடத்தும். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம். இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறான். நான் விசுவாசிக்கிறேன். அந்த சுனமியால் பெண்ணை போல நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய அற்புதம் நீ இறங்கி வந்து கண்களிலே கண்களை வைத்து, வாய்களிலே வாயை வைத்து, சரீரத்திலே சரீரத்தை வைத்து, கைகளிலே கைகளை வைத்து, நீர் எங்களை குணமாக்க போகிறது. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் குணமாக்க போகிறது. ஸ்தோத்திரம். பொன் மொழிகளால எங்களை, வார்த்தையினாலே எங்களை குணமாக்க போகிறது. ஸ்தோத்திரம். இதனால அற்புதங்களை காணட்டும். அநேகர் இதை பார்க்கட்டும் அப்பா. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக மாறட்டும். அநேகருக்கு சொல்லட்டும். கிருன்படி நாங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வயநாடுல கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய நகரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல எத்தனையோ பேர் மண்ணுக்குள் மறைந்து மரித்து போயிருக்கிறார்கள்.
இந்த இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்ய ஆண்டவரே. இன்னும் உயிரோடு மீட்கப்பட வேண்டிய அநேகர் உமக்கு சித்தமானால் 4-5 நாள் கழித்து உயிரோடு மீட்க முடியும். அதிசயங்களை செய்ய முடியும். மீண்டும் அந்த பகுதியை கட்டு அமைத்து மீண்டும் புதுப்பித்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை உண்டாக்கித்தார். கிழக்கு ஆசிய நாடுகளிலே இருக்கிற அந்த போர் பதட்டம், இஸ்ரேல், ஹமாஸ், ஈரான், துருக்கி, இவர்களிலே காணப்படுகிற அந்த போர் பதட்டம் தனியும்படி கிருபை தாரும். நீங்க வாசல வந்து நிற்கிறீங்கன்னு மாத்திரம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 3ஆம் உலகப் போர்களுக்குள்ளே நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் என்ற பயத்தோட சமூகத்தில் நிற்கிறோம். எங்களை தைரியப்படுத்தி இன்னும் காலம் செல்லாது, இன்னும் அநேக சுவிசேஷங்கள் அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நாங்கள் வாழ்கிற நாட்களாவது சுகமாய், சமாதானமாய், ஆரோக்கியமாய், எல்லாம் நல்லாய் வாழ்கிற, எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் வாழ்கிற கிருபைய, எல்லா தேவைகள் சந்தித்தவர்களாய் வாழ்கிற தயவை எங்களுக்கு தாரும். ஃபேவா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, கர்த்தருடைய தயவு நாம் எல்லார் மேலும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.